முல்லை பெரியாருடைய அணையினுடைய நீர்மட்டத்தை முதல் கட்டமாக 136 அடி உயர்த்துவதற்கும் அமராவதி அணையினுடைய மிகை நீர் காவிரியில் காவிரி ஆற்றில் சேர்ப்பதனால் அது இந்திய அரசியலமைப்பிற்கு சட்ட விரோதமானது என்பதை தெரிவிக்கும். முல்லை பெரியாருடைய அணையினுடைய நீர்மட்டத்தை முதல் கட்டமாக 136 அடி உயர்த்துவதற்கும் பேபி அணை சிற்றணையை பழுது நீக்கம் செய்யப்பட்டதற்கால் 142 அடியை உயர்த்துவதற்கும் அதனுடைய முழு கொள்ளளவை 152 அடியாக உயர்த்துவதற்கும் ஒரு இறுதியான தீர்ப்பை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன். அமராவதி அணையினுடைய மிகை நீர் காவிரியில் காவிரி ஆற்றில் சேர்ப்பதனால் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பில் இறுதி தீர்ப்பில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய அந்த நீர் பராமரிப்பில் இருப்பதன் காரணமாக காவிரிக்கு வந்து சேர்கின்ற நீரை யார் தடுத்தாலும் அது இந்திய அரசியல் சட்டப்படி ஏற்புடையது அல்ல என்பதுதான் இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கர்நாடக அரசு வந்து அணை கட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அது இந்திய அரசியலமைப்பிற்கு சட்ட விரோதமானது என்பதை தெரிவித்துள்ளது. தனியா வச்சுக்கலாம் அந்த பஞ்சாயத்து. வர்றார் வந்து கொண்டே இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.